ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா டிஜிட்டைஸ் இந்தியா பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டு. ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒன் இயர்க்கு மேலே இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்கு இது பார்த்திங்கன்னா நம்மளோட பேப்பர் ஒர்க்கை வந்துட்டு டிஜிட்டலாக கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா யார் பண்ணுறதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்மளுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஒர்க் கொடுக்குறது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. ஸோ இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சீட்டிங்கும் இருக்காது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட ப்ரூஃபை வந்து சைன்இன் பண்ணி நம்ம லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த ஒர்க்கை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மற்ற ஒர்க் மாதிரி சீட்டிங் கிடையாது. ஸோ பணம் வருமா வராதுன்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த ஒர்க்குக்கு நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து எப்படின்னு இந்த ஒர்க்கை நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம அதுக்கு கூகுள் போய்ட்டு digitizeindia.government.in சொல்லிட்டு gov.in சொல்லி கீப் பண்ணி என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். digitizeindia.gov.in. ஸோ இது வந்துட்டு இந்த பேஜ் லாகின் பண்ண உடனே இதில் பார்த்திங்கன்னா இந்த பேஜில் நம்மளுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸ்னைப்பர்ஸ் இப்போ எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி டெக்ஸ்ட்டு டிஜிட்டைஸ்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ரிபியூட்டர்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. டேட்டா அவைலபிளாக இப்போதைக்கு அவைலபிளாக டேட்டாஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 15,88,946 இருக்குது. சரி, நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு சரி இது வந்து டேட்டா என்ட்ரி ஜாப் தான். ஸோ இது வந்து ஹார்ட் ஒர்க்கும் பண்ண தேவையில்லை, ஈஸியான ஒர்க் தான். ஸோ இது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அக்கௌண்ட்டுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் நவுன்னு சொல்லியிருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம இதை ரிஜிஸ்டர் நவுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் கீழே இருக்குது. சரி, இந்த ஜாப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே கொடுக்குறதால நம்மளுக்கு ஈஸியான ஒரு இது, எந்த இடத்துலையும் நம்ம பணத்தை செலவு பண்ணியும் இது வந்து நம்மளோட ப்ரூஃபை கொடுத்து, அதாவது நம்மளோட ஆதார் கார்டு தான் இதுக்கு ப்ரூஃபு. ஸோ நம்ம ஆதார் கார்டில் கொடுத்துருக்க ப்ரூஃப் வந்துட்டு எந்த பேங்க்குக்கு நம்ம வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் எதுவும் அட்டாச் பண்ண தேவையில்லை. நம்மளோட ஆதார் கார்டு வந்து எந்த பேங்க்கு அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருக்கோமோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு எடுத்துக்கும். ஸோ அது மூலயமா நம்மளுக்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து ரிஜிஸ்டருக்கான ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதில் நம்மளோட ஃபுல் நேம் வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்கணும், மேண்டேட்ரி இது. அதே மாதிரி ஜெண்டரில் பார்த்திங்கன்னா ஜெண்டரில் வந்துட்டு செலக்ட் பண்ணி ஃபீமேலா மேலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து, நம்மளோட கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல சப்மிட் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஏஜ் மஸ்ட் பி 10 years அண்ட் அபோவ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10 வயசுக்கு மேலே இருக்கவங்க இது பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்கு யார் வேணாலும் பண்ணலாம். அதேமாதிரி ஆதார் நம்பர், ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா மெயின் ஆதார் நம்பர் தான். ஸோ இந்த ஆதார் நம்பர் வேலிடேட் ஆனதுக்கப்புறம் தான் மற்றது வந்து நம்ம, அதாவது யூசர் நேம், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு எல்லாமே வந்து நம்ம ஃபில் பண்ண முடியும். ஸோ ஆதார் கார்டு வந்துட்டு நம்மளுக்கு வேலிடேட் ஆன பிறகு தான் நம்ம மற்ற டீட்டெயில்ஸே ஃபில் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆதார் கார்டு நம்பரை கரெக்டாக கொடுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ப்ரூஃபு. அவங்களுக்கு உங்களோட ப்ரூஃப் எல்லாமே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் மட்டும்தான். ஸோ ஆதார் கார்டு நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்து வேலிடேட் பண்ணிவிடுங்க. வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட யூசர் நேமு, பாஸ்வேர்டு, அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஐடி வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் அது இருக்கிற இமெயில் ஐடி கொடுங்க. இல்லைனா நியூவாக ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ இமெயில் ஐடியும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மொபைல் நம்பர், உங்களோட ஆக்டிவில் இருக்க மொபைல் நம்பரை கொடுங்க. ஸோ இந்த மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஓடிபி நம்பர் கேட்கும். ஸோ ஒரு ஓடிபி நம்பர் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும். ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு உங்கள் ஓடிபி நம்பர் வந்த பிறகு, உங்கள் மொபைலுக்கு வந்த பிறகு அந்த ஓடிபி நம்பரை அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு பை ரிஜிஸ்டர் ஐ அக்ரி டு டிஜிட்டைஸ் இந்தியா பிளாட்ஃபார்ம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லிவிட்டு ரிஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட ஃபார்ம் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இந்த சைட்டில் உங்களுக்கு ஒரு ஐடி வந்து க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு சைன்இன் பண்ணுறேன்.
சரி, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு லிங்க் ஒன்று வந்துடும். ஸோ அது ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணாலே போதும். சரி, நம்ம கொடுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரிஜினல் நேமு, அதே மாதிரி இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் வந்து மேண்டேட்டரி கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அதேமாதிரி ஆதார் நம்பர் வந்துட்டு கரெக்டாக கொடுங்க. கரெக்டாக கொடுத்துட்டு வேலிடேட் பண்ணணும். வேலிடேட் வந்து ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். வேலிடேஷன் ஆகும், லேட் ஆகும். வேலிடேட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லிங்க்கே வரல பாருங்கள். ஸோ மற்ற இடத்துல போனோன்னா நம்மளுக்கு லிங்க் வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேலிடேஷனுக்கு அப்புறம் யூசர் நேமில் வச்சாலும் சரி, பாஸ்வேர்டில் வச்சாலும் சரி, எதுலேயும் நம்மளுக்கு லிங்க் வரல. ஸோ வேலிடேட் ஆனது பிறகு தான் நம்மளுக்கு மற்ற டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண முடியும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் ரெடி பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வெல்கம் லெட்டர் அனுப்புவாங்க நம்மளோட மெயில் ஐடிக்கு. நம்ம என்ன மெயில் ஐடி கொடுக்குறோமோ அந்த மெயில் ஐடிக்கு டிஜிட்டைஸ் இந்தியா பிளாட்ஃபார்ம்லேருந்து நம்மளுக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க. ஸோ அந்த மெயிலேருந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா லாகின் கொடுத்தோன்னா ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துடும் இந்த சைன்இன் சொல்லிவிட்டு. ஸோ இதில் போய்ட்டு நம்மளோட மெயில் ஐடியும் கொடுத்துக்கலாம். நம்ம யூசர் நேம் என்ன கொடுத்தோமோ அந்த யூசர் நேம் கொடுத்தோம் ஓப்பன் பண்ணலாம். ஸோ நான் மெயில் ஐடி கொடுத்தேன், ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ்வேர்டு என்ன கொடுத்தோமோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்துருங்க. ஸோ பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸும், நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்மால் லெட்டர்ஸும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நியூமெரிக்கு, அதுக்கப்புறமா சிம்பிள் கொடுக்கணும். ஸோ அது வந்து அந்த மாதிரி க்ரியேட் பண்ணால் தான் பாஸ்வேர்டு. சரி, லெட் மீ கொடுத்தாச்சேன். சைன்இன் பண்ணுறேன். ஸோ சைன்இன் பண்ண பேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கான அக்கௌண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இருக்குது, லாங்குவேஜ் மேப்பிங். ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு லாங்குவேஜ் மேப்பிங் கேட்கும். லாங்குவேஜ் மேப்பிங் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் வந்துட்டு மேண்டேட்ரியாக இருக்கும். அது வந்து நம்ம இங்கிலீஷ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிடணும். பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு இது மாதிரி வரும் லாங்குவேஜ் மேப்பிங் சொல்லிவிட்டு ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் நேம் வந்து இங்கிலீஷ் சொல்லிட்டு இருக்கும். அது வந்துட்டு நம்ம ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைலு. ஸோ ப்ரொஃபைலில் வந்துட்டு நம்மளோட அப்டேட் ப்ரொஃபைல்ஸு, நம்மளோட நேமு, ஆதார் கார்டு நம்பரு, ஆல்ரெடி ஃபில் பண்ணது எல்லாமே இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துடும். ஸோ ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, ஸ்டேட்லாம் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணோம். ஸ்டேட் என்னன்றதை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துடணும். அதேமாதிரி டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கணும். டிஸ்ட்ரிக்டில் என்னன்றது ஸோ ஸ்டேட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிக்ட் வரும். ஸோ ஸ்டேட் வந்துட்டு செலக்ட் பண்ணிடலாம். ஸ்டேட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டிஸ்ட்ரிக்ட் கேட்குது. டிஸ்ட்ரிக்டில் போய்ட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா சென்னைனா சென்னை, கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர், கடலூர்னா என்ன நீங்கள் டிஸ்ட்ரிக்ட்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. அட்ரஸில் வந்துட்டு உங்களோட அட்ரஸ் கொடுங்க. மேண்டேட்ரி அட்ரஸ் என்ன கரண்ட் அட்ரஸோ அது, உங்களோட ஆதார் ப்ரூஃபில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். அதே மாதிரி பின்கோடு இந்த இடத்துல உங்களோட இதை கொடுத்துருங்க டீட்டெயில்ஸை. அதுக்கப்புறமா ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருந்த மொபைல் நம்பர் இல்லாமல் இன்னொரு நம்பர் அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி உங்களோட பேன் நம்பர், கம்பல்சரி பேன் நம்பரை ஆட் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஸோ இது எதுக்குன்னா இது அக்கௌண்ட் ப்ராசஸ்க்கு நம்ம ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வர ஃபண்டை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இந்த டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ண பிறகு தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேங்க் ப்ரொஃபைல்.
ஸோ பேங்க் ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா அப்டேட் பேங்க் ப்ரொஃபைல் ப்ளீஸ் லிங்க் யுவர் பேங்க் அக்கௌண்ட் வித் ஆதார் நம்பர். ஸோ நம்ம ஆதார் நம்பர் ஆல்ரெடி லிங்க் பண்ணதால் செக் ஸ்டேட்டஸ் மட்டும் கொடுத்தோன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும் எந்த பேங்க் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணோன்னா சரி ஆல்ரெடி நம்ம ஆதார் நம்பரை வந்துட்டு வேலிடேட் பண்ணதால் ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல லிங்க் மட்டும் சொல்லி கேட்டிருக்கு. ஸ்டேட்டஸ் மட்டும் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ நம்மளோட பேங்க்கோட டீட்டெயில்ஸ் இதில் வந்துருச்சு பாருங்கள். ஸோ நம்ம ஆதார் கார்டு வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு லிங்க் ஆகிருக்கோ ஸோ அது இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் பேங்க்கோட லிங்க்கில். ஸோ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ப்ரூஃப் கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், லாகின் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பின். இது வந்து பின் பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான பின் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் அது பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் இதை டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும். அது ஃபஸ்ட்டு நம்ம டேஷ்போர்ட் போவோம். டேஷ்போர்டில் பார்த்திங்கன்னா ஸோ இப்போதைக்கு எல்லாமே 0ல் இருக்குது. ஒர்க் ஸ்பேஸ் போகும், ஒர்க் செகண்ட் ஆப்ஷனு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இங்கே செலக்ட் ஸ்னிப்பர் சொல்லிவிட்டு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் கொடுத்துட்டு லோடு ஒர்க் ஸ்பேஸு இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீனில் டேட்டா மாதிரி வரும். டேட்டாஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் லெட்டர், அதாவது இந்த மாதிரி வேர்ட் மாதிரி வரும், சம் டெக்ஸ்ட்டு வந்துட்டு வரும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல பாக்ஸில் என்டர் அபவுட் டெக்ஸ்ட்னு இருக்குது இங்கே கீ பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு அதுக்கான பாயிண்ட்ஸ் வந்துட்டு இங்கே ஆட் ஆகிட்டே வரும். ஸோ சம்டைம்ஸ் இது பஃபர் ஆகும். ஏன்னா வேர்ல்டு என்ன சொல்கிறது, இது நம்ம மட்டும் பண்ணுறது இல்லை, இது ஸோ இந்தியா முழுக்க இது ஒர்க் பண்ணுறதால இந்த சைட் கொஞ்சம் பஃபர் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பண்ணணும். சரி நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம ஹவ் இட் ஒர்க்ஸுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம போய்ட்டு படிச்சுக்கலாம்.
ஸோ நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதால இந்த மாதிரி பஃபர் ஆகுது. ஸோ இந்த டிஜிட்டைஸ் இந்தியா பிளாட்ஃபார்ம் எதுக்குன்னா, ஸோ இது மூலயமா நிறைய பேர் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு நம்ம எடுத்து பண்ணுறது அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு நம்மளுக்கு கஷ்டமும் கிடையாது. ஸோ டேட்டா என்ட்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒர்க்கும் நம்ம வாங்கி வெளியில் வந்து பைசா கொடுத்து வாங்கி ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம பணம் கட்டிய அந்த அமௌண்ட்டும் நம்மளுக்கு வராமல் ஒர்க்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ரிஜெக்ட் பண்ணி நம்மளோட பணமும் வீணாக போயிட்டு நம்மளோட டைமும் வேஸ்ட் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாமல், அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலயமா நம்மளுக்கு இந்த ஒர்க் வந்துட்டு கிடைக்குது. ஸோ இது வந்துட்டு ஒர்க் பண்ணி நிறைய பேர் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது அவைட் ஒர்க்ஸ்னு போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு ரீட் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி ஒர்க்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு இது ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்னு அவசியமும் இல்லை. ஜஸ்ட் நம்மளுக்கு என்ன டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் உட்காந்து கூட நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்கேன் டாக்குமெண்ட்டு, இமேஜஸ், சர்ச். ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி கொண்டுட்டு வரதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இதை படித்து பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு இது ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து 1 இயர்க்கு மேலே பண்ணிகிட்ருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. நம்ம வெளியில் ப்ரைவேட்டாக பார்த்துட்டு ஆன்லைன் ஜாப் சொல்லிவிட்டு நெட்டில் சர்ச் பண்ணி கண்டதுக்கும் செலவு பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறத விட இந்த ஒர்க்கு நம்ம எடுத்து பண்ணுறதால நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் நம்ம இதை வந்து ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இதை புரிய வச்சு அவங்களும் இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி நீங்களும் இதில் பயன்பெறலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.